திருச்சிற்றம்பலம். விசுவாவசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் நாள் 21/5/2026 திங்கட்கிழமை ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி. பாடல் 1. போற்றியல் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழல் இணை துணை மலர் கொண்டு. போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழல் இணை துணை மலர் கொண்டு. ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கண் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே. சேற்றிதழ் கமலங்கண் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மாணிக்கவாசகர் பெருமான் அருளிய திருவாசகத்தின் ஒரு பகுதியாக விளங்குகின்ற திருப்பள்ளி எழுச்சி. பாடல் 1. போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர்கொண்டு. ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. தமிழில் வழங்கும் 96 வகை பிரபந்தங்களில் ஒன்று திருப்பள்ளி எழுச்சியாகும். ஸ்ரீ மாணிக்கவாசகர் பெருமானால் அருளி செய்யப்பட்ட திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இது விளங்குகின்றது. சிவபெருமானை திருப்பள்ளியை விட்டு எழுந்தருளுமாறு வேண்டுவதே இதன் பொருளாகும். எனவே பள்ளி எழுச்சி எனும் தொடர் பள்ளியினின்றும் துயில் உணர்ந்து நீங்குதலை குறித்தது ஆகின்றது. இப்பள்ளி எழுச்சி என்னும் இலக்கிய வகை நம் நாட்டில் பழங்காலம் தொடங்கியே நிலவி வந்தது. இதற்கு சான்றாக தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பிய இலக்கணமே விளங்கும். தாவின் நல்லிசை கருதி கிடந்தோர்க்கு சூதர் ஏற்றிய துயிலடை விளையும் என்னும் நூற்பால் குறிப்பிடும் துயிலடை நிலையில் திருப்பள்ளி எழுச்சி அடங்குகின்றது. தமிழில் மாணிக்கவாசகர், ஆழ்வார்களுள் தொண்டரடி பொடியாழ்வார், பிற்கால பெரியவருள் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் ஆகிய மூவர் இயற்றி அருளிய திருப்பள்ளி எழுச்சி நூல்கள் புகழ்மிக்கவை. நீரணிந்தார் அகத்திரளும் நிறைகங்குள் புறந்திரளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சியனில் என்று தெய்வ சேக்கிழ பெறுவார் திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தில் திருப்பள்ளி எழுச்சியின் பயனை குறிப்பிடுவார். திருப்பெருந்துறையில் மணிவாசக பெருமான் பாடிய பாடல்களின் தொகுதி திருப்பள்ளி எழுச்சியாகும். திருப்பள்ளி எழுச்சியின் முதல் பாடல் போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே என தொடங்குகின்றது. துயில் அழுந்தியுள்ள அரசனை அவன் பெயரும் பெருமையும் பாடி வைகரை பாடல் எழுப்புவது போல மாணிக்கவாசக பெருந்தகையும் இறைவனது பெயர்களையும் பெருமைகளையும் கூறி தமக்கும் தன் தலைவனுக்கும் இடையே அமைந்துள்ள தொடர்பால் தான் பெற்ற பயன் கருதி அழைப்பார் போல் என் வாழ்முதலாகிய பொருளே போற்றி என்று கூறுகிறார். இதழ்களை உடைய தாமரை மலர்கள் மலர்கின்ற சேற்றினையுடைய வயல்களால் சூழப்பெற்ற திருப்பெருந்துறை என்னும் தலத்தில் திருக்கோயில் கொண்டுள்ள சிவபெருமானே என்று நிலையிலும் அப்பெருமானை கண்டு சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்றார். இது சிந்தனைக்கும் எட்டாத நிலையில் விளங்கும் இறைவன் நினைவாரது உள்ள தாமரைகளில் வீற்றிருக்க வருவான் என்பது குறித்தவாறாகிறது. திருப்பெருந்துறை என்னும் திருத்தலத்தில் சிறப்பினை திருவாத ஊரடிகள் புராணம் இயற்றிய கடவுள் மாமுனிவர்
வெம்பிறவி வேலைதனில் வீழ்வார்கள் எல்லாம் நம்பு சிவ நாமமென்னும் நற்புனை பிடித்தாள் எம்பரன் அருக்கரையில் ஏறு துறையால்மான் அம்புவி பொழிந்துண பெருந்துரை அதன் பேர் என்று உரைப்பார். உயிர்களை அருக்கரைக்கு ஏற்றுகின்ற துறையாதலின் இவ்வூர் திருப்பெருந்துறை என வழங்கப்படலாயிற்று. ஏறு உயர் கொடியுடையாய் என அடுத்து அச்சிவபெருமானை பாராட்டினார். இடபம் பொறித்த உயர்த்திய கொடியை உடையவனே என்பதனால் உருவம் புலப்படும். முதலில் கூறிய வாழ்முதலே அருவ நிலையை உணர்த்தும். திருப்பெருந்துறை சிவபெருமானே என்பது அவ்வுருவ நிலையை குறிக்கிறது. எனையுடையாய் என்று அடுத்து மாணிக்கவாசகர் குறிப்பிட்டது இறைவன் உருவம் கொள்வதெல்லாம் உயிர்களை பக்குவப்படுத்தி தன்னடிமைகள் என்று அவைகள் உணருமாறு செய்தலே, அதனால் அவ்வாறு அழைத்தார் எனலாம். அடுத்து எம்பெருமானே என்றார். தன்னை அடிமை கொண்ட காரணத்தால் சிவபெருமான் தனக்கு தலைவன் ஆயினன் என்பது கருதி இவ்வாறு மாணிக்கவாசகர் வாழ்முதலே என்றும் திருப்பெருந்துறை சிவபெருமானே என்றும் ஏறுயர் கொடியுடையாய் என்றும் எனையுடையாய் என்றும் எம்பெருமான் என்றும் 5 தொடர்களால் விழித்தவையை இறைவன் செம்முகன் ஐந்துடையவன் எனும் குறிப்பில் என்றும் அம்முகங்கள் ஈசானம், தற்புருடம், அகோரம், பாமதேவம், சத்தியோசாதம் என்பன என்றும் இவை முறையே வடகிழக்கு, கிழக்கு, தெற்கு, வடக்கு, மேற்கு திசைகளை நோக்குவன என்றும் இதனால் இறைவன் எங்கும் நிறைந்து விளங்குவதோர் பொருள் என்றும் சர்வ வல்லமை உடையவன் என்றும் உயிர்களுக்கு உயிராகும் தன்மை உடையவன் என்றும் ஞானம் ஊட்டுபவன் என்றும் உயிர்கள் அறம் பொருள் இன்பம் நுகருவாறு செய்பவன என்றும் அவரவர்களுக்கு மோகங்களை வேகமாக கூட்டுபவன் என்றும் இம்முகங்கள் அறிவித்து நிற்கின்றன என்றும் பெரியோர் கூறுவர். அடுத்து பொழுது விடிந்ததனை பணிவாகச் சொல்வார் போற்றி புலர்ந்தது என்றார். அழகிய திருவடிகளின் மீது இணைக்கப்பட்ட இரு மலர்களாகிய விடுமலர்களை தூவி உன் திருமுகத்தில் நாங்கள் உய்யும்படி அருளுகின்ற அழகிய புன்னகையை கண்டு எனது திருவடிகளை வணங்கும் மறுமையுடையோம் என்று கூற, பூங்கலற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எவக்கு அருள்மலரும் எதிர்நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம் என்றார். இறுதியில் பள்ளி எழுந்தருளாய் என்று முடித்தார். திருமுகத்தால் பெறுவது அருளாகும். திருமுகம் அருள்வதால் தான் திருவடி தொழுகை வாய்க்கும் என்பது அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்னும் உள்ளத் தொழுவதையே நாங்கள் கடமையாக கொண்டிருக்கிறோம் என்பதையும் உணர்த்தி சிவபெருமானை பள்ளியினின்றும் எழுந்தருளுமாறு வேண்டுவார். பள்ளி எழுந்தருள்வாய் என்றார். என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.